ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. இந்த அருமையான இந்த நேரத்திலும் உம்முடைய வசனத்தை நாங்கள் வாசித்திருக்கிறோம். நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வேத வசனத்துக்கு ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. நீ கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீ வெளிப்படும். ஆவியானவரே, இன்றைக்கு எங்களோட நீ என்ன விஷயங்களை நீ கற்றுத்தர விரும்புகிறீரோ அதற்கு எங்கள் இதயத்தை பக்குவப்படுத்துவீராக. நாங்கள் அதை திறந்து கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீதாமே எங்களுக்கு கிருபை பாராட்டி அதன்படி நடக்கும் எங்களுக்கு அன்றே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் வாயிலாக பேசும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தனிப்பட்ட அறிக்கையை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நானோ. அந்த வார்த்தையில எவ்வளோ ஒரு அழுத்தம் இருக்கிறது கவனிங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல ஒரு பாத்திரம். கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டிருந்த ஒரு மனிதன். கமாலியலின் பாதத்திலே படித்த ஒரு வேத அறிஞர். யாவே தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு அந்த நாட்களிலே மிகவும் வேகமாய் செயல்பட்டவர். பல கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர், பலரை சிறைச்சாலையிலே தள்ளினவர். இப்படி கர்த்தருக்காக யாவே தேவனுக்காக வைராக்கியம் கொண்டிருந்தார். அந்த வைராக்கியத்தை குறித்து அவர் பிற்பாடு எழுதும்போது சொல்றார், நான் புத்தி இல்லாத ஒரு வைராக்கியத்தை வைத்தேன் என்று சொன்னார். இந்த பவுலை தான் இயேசு தமஸ்குவுக்கு போகிற வழியிலே சந்தித்தார். சந்தித்து இந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டார். இயேசு பவுலுக்கு தரிசனமாகி சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஒரு சவால் விட்டு அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த நாளிலே சவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணித்தார். அந்த நாளில் என்னுடைய வாழ்க்கை மாறிற்று. கிறிஸ்துவின் மகனாய் மாறிவிட்டார். அந்த நாள்ல இருந்து அவருடைய வாஞ்சியை கவனிங்க. என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து தான் அவர் மேன்மை பாராட்ட ஆரம்பித்தார். தன்னுடைய படிப்பை குறித்தோ, தன்னுடைய செல்வாக்கை குறித்தோ, தனக்கு இருந்த உலகத்தில் இருந்த மதிப்பை குறித்தோ அவர் ஒரு நாள் மேன்மை பாராட்டல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சந்தித்த அந்த நாளிலிருந்து, அவருடைய வாழ்க்கை மாறின அந்த நாளிலிருந்து அவர் எதை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சார்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட ஆரம்பித்தார். இந்த அனுபவம் நம்முடைய அனுபவமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் ஒரு வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறோம் இல்லையா? அந்த வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம இஷ்ட பிரகாரமாக ஜீவித்தோம். நம்ம மாம்சமும் நம் மனசும் விரும்பினதெல்லாம் செய்தோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலும் சாபத்தின் அடிமைத்தனத்திலும் நாம் இருந்தோம். அந்தகார லோகாதிபதியாகிய பிசாசின் ஆதிக்கத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தினாலே, விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து நமக்கு அவருடைய விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நாம் இப்பொழுது புது சிருஷ்டியா இருக்கிறோம். புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். அப்படி என்றால்
இந்த வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது மிகவும் கவனத்திற்குள்ள கொண்டிருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு சபையில நம்ம வந்து தேவனை ஆராதிக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனா நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நோக்கங்கள் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை மேன்மைப்படுத்துகிறோம்? நம்முடைய பழைய வாழ்க்கையா இல்ல கிறிஸ்துவுக்குள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த புதிய வாழ்க்கை, இந்த புதிய ஜீவத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோமா? அப்போஸ்தலன் பவுல் மனம் திரும்பின பிறகு, ஆண்டுடைய பிள்ளையா மாறின பிறகு எதை குறித்து மேன்மை பாராட்டினார் என்று சொன்னா, சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டினார். அதுவும் கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டினார். மேன்மை பாராட்டின மனிதனுடைய ஜீவியம் எப்படி இருக்கணும்? ஏதோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்வதோடு நின்றுவிடக் கூடாது. அவனுடைய ஜீவியம், வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அதை தான் ரொம்ப அழகாக சொல்றாரு. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை மேன்மை பாராட்டுகிற பவுல் சொல்றாரு, அவரால். அந்த பதத்தை கவனிங்க, அவரால். இயேசு கிறிஸ்துவினால நம்ம புதிய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம். இப்ப இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாம். அப்படின்னா அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவால். ரைட். இரண்டாவது, நானும். இப்ப என்னுடைய வேலை, அடுத்த வேலை இருக்குல்ல, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவால் உலகம் சிலுவையில அறையப்பட்டாச்சு. நானும் உலகத்திற்கு எங்க அறையப்பட்டேன்? சிலுவையில். இந்த பிரின்சிபலை அப்ளை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில். நம்ம கிறிஸ்தவர்களா மாறிட்டோம், இப்படிதான் நம்ம வாழ்றோமா? உலகத்திற்கு நீங்க சிலுவையில் அறை பண்றீங்களா? இயேசுவால உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்குன்னு சொல்ல முடியுமா? உலகம் என்று பவுல் சொல்றாரு, இது எதை குறிக்கிறது? ஏதோ 2 சிலுவை வச்சு அதுல உலகத்தை ஒரு சிலுவையில் அரைஞ்சாச்சு, அடுத்தது என்ன அரைஞ்சாச்சு, அப்படியே அர்த்தம்? இதனுடைய அர்த்தம் தான் என்ன? உலக சிலுவையில் அறைந்த 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் கட் ஆஃப் ஆகுது, அதாவது உறவுகள் துண்டிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டதுன்னா, இப்போ நான் யாரோட சேர்ந்துட்டேன்? இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்துட்டேன். இப்போ உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. அப்போ உலகத்தோடு உள்ள ரிலேஷன்ஷிப், உலகத்தோடு உள்ள உறவு அற்று போயிற்று, கட் ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்தது, அந்த உலகத்துக்கு நானும் என்ன ஆயிட்டேன்? சிலுவையில அறையுண்டு இருக்கிறேன். எல்லாம் கவனிப்போம். இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அப்ளை எப்படி பண்ண போறோம்? உலகம் அப்ப என்ன குறிக்கிறது? உலகம் என்று சொன்னா இந்த பூமி இல்ல. உலகம்னா ஒரு கிரகம், அது இல்ல. உலகம் என்று சொல்லும்போது இந்த உலகத்தை ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கிறார். இயேசு இந்த உலகத்துக்கு ஒரு அதிபதி இருக்குன்னு வேற சொல்லிட்டாரு. அந்த உலகத்தின் அதிபதி யாரு? பிசாசு தான் உலகத்தின் அதிபதி. அப்போ இந்த உலகம் என்று பவுல் குறிப்பிடுகிறது எதை? உலகத்தில் உள்ள சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதுல இருந்து நம்ம துண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எதற்காக கிறிஸ்து இயேசுவால் உலகம் நமக்கு சிலுவையில் அறையப்படணும், எதுக்காக நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டப்படணும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியத்தை கவனிங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆணுடைய பிள்ளையா மாறின பிறகு, நமக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் இருக்கதான் செய்யும். என்ன போராட்டம் அது? மாம்சமும் ஆவியும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டே இருக்கும், போராடி கொண்டே இருக்கும். ஏன்னா இப்போ நம்முடைய பழைய மனுஷன் இருக்கான், புதிய மனுஷன் உருவாக்கி இருக்காங்க. இந்த பழைய மனுஷனும் புதிய மனுஷனும் 2 பேரும் ஒன்றோடு மோதிக்கொண்டே இருப்பார்கள். அதை தான் பவுல் குறிப்பிடுகிறதை கவனிங்க. உலகம் என்று சொல்லும்போது
மாம்சத்தின் இச்சைகளை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. உலகத்துல என்ன இருக்கு? இந்த உலகம் என்ற காரியத்தை சொல்லும்போது அது உலகத்திலே காணப்படுகிற துர் இச்சைகள், பாவமான இச்சைகள், மாம்சீக இச்சைகள். இந்த மாம்சீக இச்சைகள் எனக்கு சிலுவையில அறையப்படணும், நானும் அந்த மாம்சீக இச்சைகளுக்கு சிலுவையில அறையப்படணும். அது எப்படி சொல்றார் பவுல்? வாசிங்க, கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்களோ நீங்களும் நான் என்ன செய்யணும்? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்க வேண்டும். மாம்சம் என்று சொல்லும்போது இந்த தோல், இந்த எலும்பு, இந்த சரீரம் அது அல்ல. இதுல செயல்படுகிற பாவ இச்சைகள். மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும். ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த ஆசை இச்சைகளை சிலுவையில அறைந்திருக்க பழகணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு பயங்கர போராடுவான். எப்படி போராடுவான்? நமக்குள்ளேயே சிந்தைகள்ல அவன் போராட ஆரம்பிப்பான். சிந்தைகளுக்குள்ளாக இச்சைகளை தூண்டி விடுவான். அப்போ நமக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் ஓடும். அந்த போராட்டம் எப்படி ஓடுதுன்னு கவனிங்க. மேல இதே கலாத்தியர் 5:17 வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த இச்சைகள் என்னென்ன கிரியைகளை கொண்டு வருதுன்னு கவனிங்க. ஆகவேதான் சொல்றாரு, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை எங்க அரைஞ்சிருங்க? சிலுவையில அரைஞ்சிருங்க. இந்த இச்சை உள்ள இருக்கு. இது இச்சைக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது கிரியையா மாறிடும். அந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா தெரியுது. அது என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். முதல்ல சிந்தையில தான் கை வைப்பான். நம்முடைய சிந்தையை அவன் தொடுவான். பிசாசு இங்கதான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த சிந்தையில, இந்த மாம்சீக இந்த சிந்தைகளுக்கு நீங்க இடம் கொடுக்க 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 அதை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த கிரியைகளின் வெளிப்பாடை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த கிரியைகள் வெளிப்பாடு உள்ளவர்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளையா இருந்தாலும், தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் அவங்க எங்க பிரவேசிக்க மாட்டாங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாங்கன்னு பவுல் எச்சரிக்கிறார். ஆகவேதான் சொல்ற பாருங்க, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் நம்மை தம்முடைய ஆலயமா மாத்துறாரு இல்லையா? ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்றாரு. இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படணும். இந்த உள்ளான மனிதன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வாசிங்க எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. இப்போ ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்றாரு. நம்ம இப்ப புதிய மனுஷனா மாறிட்டு வரோம். பழைய மனுஷனுடைய சாயல்னு ஒண்ணு இருக்கு, புதிய மனுஷனுடைய சாயல்னு இருக்கு. பழைய மனுஷனுடைய சாயல் தான் அந்த பாவ சுபாவங்கள். ஆனா புதிய மனுஷனுடைய சாயல் எப்படிப்பட்டது? மெய்யான நீதி பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக. இப்ப தேவனுடைய சாயலாக அந்த புதிய மனுஷன்
சிருஷ்டிக்கப்பட்டு கொண்டே வருகிறான். அதனாலதான் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்றாரு. நீங்க தரித்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கு, களைந்து போட வேண்டிய காரியங்களும் உண்டு. களைந்து போட வேண்டிய காரியங்கள் என்ன? மாம்சத்தின் இச்சைகள் வருது பாத்தீங்களா? அந்த இச்சை வரும்போதே அந்த அந்த இச்சையை நீங்க என்ன செய்யணும்? சிலுவையில அறைய பழகணும். இல்லனா இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பிறந்த பிறகு என்ன நடக்கும்? மரணம் தான் ஏற்படும். அதாவது நித்திய நரகம். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படி என்றால் இந்த புதிய மனுஷன் மெய்யான நீதி, பரிசுத்தம், இதுல நீங்க வளருகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதனால சொன்னேன், பிசாசு ரொம்ப வேலை செய்வான். நம்ம ஆவியும் மாம்சமும் ரெண்டு பேரும் போராட விட்டுருவான். ஆனா இதுல நம்ம எப்படி வெற்றி பெற முடியும்? அப்ப சிலுவையில் அறையப்படுற அனுபவம்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஆவியானவருடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுக்க பழகணும். அதான் சொல்றாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச ஆவி எப்பவும் போராடதான் செய்யும். ஆனா நீங்க உங்க வாழ்க்கைய என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்கேற்றபடி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். அதாவது ஒரு விதத்துல இன்னொன்னு சொன்னா, ஆவியானுடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அதுக்குதான் நம்ம தேவ சமூகத்துல ஆராதனைக்கு வரோம், தேவனை தொழுது கொள்ள வரோம். அதைதான் பவுல் என்ன சொல்றாரு, அழகா சொல்றாரு. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். முதலாவது செய்ய வேண்டியது, உங்க சரீரத்தை பரிசுத்தமாக்கி கொண்டு, அந்த சரீரம் மாம்சமும் மாம்சத்தின் அந்த இச்சைகளும் உள்ள இருக்கு, அதை நீங்கள் முதலாவது தேவ சமூகத்துல சுத்திகரித்துக் கொண்டு, அதுக்குதான் தேவன் தம்முடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ரத்தத்தை நமக்கு சிந்தி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ரத்தம், அது விலையேற பெற்ற ரத்தம், அது பரிசுத்தமான ரத்தம். அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குவதற்கு, நீக்குவதற்கு அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரத்தத்தை மாத்திரமல்ல, அவருடைய வசனத்தை நமக்கு கையில கொடுத்திருக்கிறார். இது மூலமாக, இந்த உபதேசத்தின் மூலமாக நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக்கி கொண்டு, அதை பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக என்ன செய்யணும்? பலிபீடத்திலே அர்ப்பணிக்க பழகணும். இதைதான் நான் சொல்றேன், ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கன்னு சொல்றேன். இந்த கிரியை, நீங்க செய்ய வேண்டிய இந்த செயல், இது தினந்தோறும் செய்ய வேண்டிய காரியம். ஆலயத்துல நம்ம வாரோம், தேவனை தொழுது கொள்ள வாரோம், இங்கேயும் செய்யணும். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில நாம் இப்படி நம்மை பலிபீடத்துல அர்ப்பணிக்க பழகி கொள்ள வேண்டும். நல்லா கவனிப்போம். நம்ம தேவனுடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? தேவனுடைய ஆளுகைக்கு நீங்க ஒப்பு கொடுக்காம ஒரு நாளும் நீங்க இந்த மாம்சத்தையும் மாம்சத்தின் கிரியைகளையும் மேற்கொள்ள முடியாது. கிறிஸ்து இயேசுவால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? கிறிஸ்து இயேசுவால் எப்படிங்க உலகம் சிலுவையில் அறையப்பட முடியும்? நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நம்ம தனி நேரம் கொடுத்து ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்தி கொண்டால், நிச்சயம் சொல்லுகிறேன், உலகம் சிலுவையில நமக்காக அறையப்படும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக நீங்க எதற்கு அதிகமாக தீனி கொடுக்கிறீங்களோ அதுதான் பலன் அடையும். மாம்சத்துக்கும் மாம்ச இச்சைகளுக்கும் அதிகமான நேரம் எப்படி கொடுக்கலாம்? உலகத்தோடு நல்ல கை கோர்த்துட்டா செய்யலாம். நீங்கள் உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு அதிகமான நேரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த மாம்சம் அதன் ஆசை இச்சைகளும் வளர ஆரம்பிச்சிடும். அதை நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அதே உலகத்தை, அந்த மாம்சமும் அந்த ஆசை இச்சைகளையும் நீங்க சிலுவையில் அறையணும்னா, சிலுவையில் அறையப்படணும்னா அது யார் நிமித்தம் தான் முடியும்? இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே அது முடியும். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்காக நீங்க நேரத்தை செலவிடுங்க. இயேசு கிறிஸ்துவோட நேரம் ஐக்கியப்படுங்க. அவருடைய சமூகத்துல உங்களை அர்ப்பணிச்சு விடுங்க.
அதிகமான நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுல பயன்படுத்துங்க. நம்ம மனதில் வர்ற சிந்தைகளை, தவறான சிந்தைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நல்ல ஒரு ஆவிக்குரிய பட்டயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அந்த பட்டயத்தை கொண்டு நீங்க மேற்கொள்ளலாம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஆண்டவருடைய வசனத்தின் மேல கவனம் செலுத்தணும் பாருங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மேல பிரியம் வைப்போம். தேவன் அந்த சத்தியத்தினாலே, வசனமாகிய அந்த சத்தியத்தினாலே நம்மை விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோம்? நீங்க எவ்வளவு நேரம் தேவனோட ஸ்பெண்ட் பண்றீங்களோ, இயேசுவோட உங்க வாழ்க்கை இருக்கோ, அதை வைத்துதான் உங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்படும். அதான் சொல்றாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அதான் ரோமர் 8 வாசிக்கிறீங்க. ஆவியானவருடைய ஆளுகையினாலே நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நீங்க தேவனுடைய புத்திரர்னா உங்களை பிசாசு கை வைக்கவே முடியாது. உலகம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. நீங்க ஆவியானுடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே என் சுயெல்லாம் நீ சாம்பலா மாற்று, நான் பலிபீடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய ரத்தத்தால் என்ன கழுவி சுத்திகரியும், உங்களுடைய உபதேசத்தினாலே என்ன சுத்திகரியும். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அப்போ முதலாவது காரியத்தை உங்க வாழ்க்கையில தீர்மானம் எடுங்க. இயேசு கிறிஸ்துவால் இந்த உலகம் சிலுவையில எனக்கு அறையுண்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லணும். அதே போது இன்னைக்கு சொல்லணும், நீங்க சொல்லணும். அடுத்தது, உலகம் எனக்கு சிலுவையில அறையப்பட்டிருக்கிறது. எப்போ இது சாத்தியமாகும்? எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை இயேசுவோடு இணைக்கப்படுமோ, எப்பொழுது ஆவியானவர் இப்படி ஆளுகைக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேனோ, அப்போதான் இது சாத்தியமாகும். முதல் காரியம். இரண்டாவது, உலகம் இயேசுவால் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லும் போது இங்க அடுத்த ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்ன? 2 கொரிந்தியர் 6 அதனுடைய 14 கவனிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நல்லா கவனிச்சீங்களா? நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவ பிள்ளைகளோடு, தேவனோடு. அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தவறான ஒரு ஐக்கியத்துல போய் மாட்டிக்க கூடாது. ஆதி திருச்சபை உருவாயிற்று. பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து யார் யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்களோ அவர்கள் பேதுருவிடம் ஒரு ஆலோசனையை கேட்டார்கள். அந்த ஆலோசனையை நீங்கள் அப்போஸ்தலர் 2 வாசிக்கிறீர்கள். பேதுருவின் ஆலோசனை கேட்டபோது பேதுரு என்ன சொன்னார் தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்த உடனே இன்னொரு காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னார். என்ன காரியம் அது? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். மாறுபாடுள்ள அந்த சந்ததி இதை விட்டு விலகணுமா? அன்றைக்கு பேதுருவின் இந்த ஆலோசனையை கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஞானஸ்நானம் பெற்று அவங்க எதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க? பேதுருவின் ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகினாங்க. அப்ப உலகம் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மாறுபாடுள்ள ஜீவியம் செய்கிற மக்களின் அதோட நம்ம வாழ்க்கை என்ன செய்யணும்? துண்டிக்கப்படணும்னு சொல்லுது. உலகம் அதை காட்டுகிறது. அப்ப மாறுபாடுள்ள சிந்தைகள். நீங்க நல்லா கவனிப்போம். இங்கே நாம் வாசித்தோம்,
நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்ல. அதே போல பாவமும் பரிசுத்தமும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது. விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. விக்கிரகமும் ஆண்டுடைய தொழுகையும் சேர்ந்து வாழ முடியாது. இப்படி எதெல்லாம் நம்ம விட்டு விலகணும் என்பதை காரியங்களை சொல்ற. அப்போ அதுல செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மளாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம் அப்படின்னா மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக நாம் தீர்மானம் எடுத்து அதுல உறுதியா இருக்கணும். பாருங்க, அதுல முக்கியமா ஒரு வார்த்தையை இந்த கொரிந்தியர்களுக்கு எழுதும்போது எழுதுறாரு. அதனுடைய 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு பாருங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. ஆண்டவர் சொல்ல, நான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவேன், நீங்க தான் என்னுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப இயேசுவோட நம்முடைய வாழ்க்கை அது இணைந்துருச்சு. இப்போ அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ நம்ம அவங்களோடயே இருப்போம் என்று சொன்னா நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் அவுட். மாறுபாடுள்ள சந்ததியோடு நாம சம்பந்தம் வைப்போம்னா அதோடு சேர்ந்து நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்தையும் நடத்தணும்னு விருப்பப்படுவோம்னா நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை வாழவே முடியாது, உலகத்தை நீங்க மேற்கொள்ளவே முடியாது. அப்போ இந்த உலகம் எனக்கு இயேசு கிறிஸ்துவால் சிலுவையில அறையப்படணும்னா நான் என்ன செய்யணும்? முதல்ல இப்படிப்பட்ட மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நான் விலகணும், என்னையே அந்த ஐக்கியத்திலிருந்து துண்டித்துக் கொள்ளணும். நம்முடைய ஐக்கியத்தை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்திக்கு சொல்லும்போது சொல்றார், நீ வாலிபத்தின் இச்சைக்கு விலகி ஓடு, அதோட நின்று விடாத, சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுன்னே நீ சேர்ந்து தேவனை தொழுது கொள்றதோட நின்று விடாத. நீ சமாதானத்தை, நீதியை, அன்பை, இதை நாடு நாடு நாடு. நல்ல கவனிப்பு. நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? இயேசுவோடு நம்ம இணைக்கப்பட்டோம், உண்மைதான். இப்போ இயேசுவானவர் நம்மை தனியாக கொண்டு வரல, இப்போ அவருடைய குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறார். சபை என்பது அவருடைய குடும்பம், அவருடைய வீடு. சபையிலே தேவன் நம்மை இணைத்து இருக்கிறார். சபையிலே அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை நீங்க நாடுவதில் அதிகமான அக்கறை காட்டுகிறீர்களா? இல்லாவிடில் தேவனை அறியாத மாறுபாடுள்ள சந்ததியோடு உங்கள் ஐக்கியம் இருக்கிறதா? நாம் தான் நிர்ணயிக்கணும். அநேக கிறிஸ்தவர்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாததுக்கு காரணமும் அவங்களுடைய ஐக்கியம் தவறான ஐக்கியமா இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் எதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பொல்லாத சந்ததியை விட்டு விலகணும்னு சொல்றாரு. ஏன்னா அவர்களோடு நீங்க ஐக்கியம் வச்சீங்கன்னா ஆகாத சம்பாஷணைகள் நடைபெறும். அந்த ஆகாத சம்பாஷணைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விளைவை கொண்டுரும்? உங்களுக்கு இருக்கிற அந்த நல் ஒழுக்கத்தை கெடுத்துரும். ஆகவேதான் பலிபீடத்துல நம்முடைய சரீரத்தை அர்ப்பணிக்க சொன்ன அதே பவுல் அடுத்த ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சாராரு. என்ன தெரியுமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். பாருங்க, அடுத்தது நம்ம பலிபீடத்துல அர்ப்பணிச்சிட்ட பிறகு அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. நம்ம ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்னா, நான் எக்காரணத்தை கொண்டும் தேவன் விரும்பாத ஐக்கியத்துல நான் என்னை ஐக்கியப்படுத்த மாட்டேன். இந்த உலகத்தோடு நான் ஒத்து வேஷம் தரிக்க மாட்டேன். நம்முடைய விசுவாசத்தை ஒரு நாளும் நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது.
தேவன் நம்மை உயர்ந்த ஒரு அழைப்புக்குன்னு அழைத்திருக்கிறார். பரிசுத்த அழைப்பு. அந்த அழைப்பு தேவன் நம்மை உன்னத ராஜ்யத்துக்கு என்று, தம்முடைய பரிசுத்த ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். இதை மறந்துடாதீங்க. நீங்க அந்த சிந்தையோடு வாழ்வீங்கன்னா அடுத்தது உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளோடு தான் ஐக்கியம் வைப்பீங்க. சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுன்னு நீங்க ஐக்கியம் வைப்பீங்க. இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகிட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிரு அப்படின்னு சொன்னாரு. அப்போ அப்படி செஞ்சா ஆண்டவர் என்ன செய்வாராம்? அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா தேவனுக்கு பிரியமில்லாத இந்த ஐக்கியத்தை எல்லாம் துண்டிச்சு அதை விட்டு வெளியில வந்து நீங்க தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஐக்கியப்படுவீர்கள் என்றால், அசுத்தமானதை தொடாதிருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு பிதாவா இருப்பேன், நீ எனக்கு குமாரரும் குமார்த்தியுமாய் இருப்பாய், நான் உன்னுடைய நடுவில் நான் வாசம் பண்ணுவேன், உலாவேன், உன்னோட கூட இருப்பேன். நல்லா கவனிங்க, தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணா தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. தேவனுடைய கூடாரத்திலே ஜெய கம்பீர சத்தம் இருக்கும். தேவன் கூட இருக்கிறபடினாலே சாத்தான் நம்மை மேற்கொள்ளவே முடியாது, உலகம் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. அப்படின்னா இரண்டாவது காரியத்தை கவனிங்க, நான் என்னையே ஆண்டுடைய பலிபீடத்துல அர்ப்பணித்ததோடு நின்று விடாமல் அடுத்தது சரியான தேவ பிள்ளைகளோடு சுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்கிறோம்னே நான் என்னுடைய ஐக்கியத்தை நான் என்ன செய்யணும்? புதுப்பிக்கிறது மட்டுமல்ல, பலப்படுத்தணும். நம்ம ஐக்கியத்தை பலப்படுத்த பழகுவோம். நான் ஐக்கியத்துக்கு வந்தேன்னு சொல்றத காட்டிலும் நான் சொல்லுவேன், ஐக்கியத்தை பலப்படுத்த பழகணும். ஐக்கியத்தை பலப்படுத்தாம போனா, ஒருவேளை நீங்க இந்த உலகத்தோட ஒத்து வேஷம் போடாத மாதிரி தெரிஞ்சாலும் உங்க ஐக்கியத்தோட நீங்க பலப்படுத்தவில்லை என்றால் உங்களுடைய ஜீவியத்துல தேவன் விரும்புகிற காரியம் வராது. புத்தியுள்ள கன்னிகைகளையும் புத்தி இல்லாத கன்னிகைகளையும் யோசித்து பாருங்கள். இவர்கள் நல்ல ஒரு ஐக்கியத்தை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா சிலர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள், சிலர் புத்தியுள்ளவர்களாக இருந்தார்கள். ஏன் புத்தியுள்ளவர்கள் தங்களுடைய ஐக்கியத்தை சரியாக வைத்தார்கள், இன்டாக்டா வச்சுக்கிட்டாங்க. அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் எவ்வளவு அழகா தங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்தினாங்க கவனிங்க. ஆவிக்குரிய விஷயத்துல, ஆவிக்குரிய காரியங்களில, மணவாளனை சந்திக்கும் விஷயத்துல எத்தனை அதிகமாய் அவர்கள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு வந்தார்கள். ஆகவேதான் தூக்கம் வந்தது, உண்மைதான். ஆனாலும் மணவாளின் சத்தத்தை கேட்ட உடனே எழுந்திருந்தார்கள். எழுந்தது மாத்திரமல்ல, அவங்க ஆயத்தமாய் இருந்தபடினாலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், மணவாளனை சந்தித்தார்கள். மணவாளன் அவர்களை தன்னுடைய வீட்டில் அழைத்து சென்றார். ஆனா புத்தி இல்லாத கன்னிகைகள் தங்கள் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவது உண்மைதான், ஆனா ஐக்கியத்தை சரிப்படுத்தல, ஐக்கியத்துல பலப்படல. இன்னைக்கு நீங்க தேவனுடைய சபையில தேவனுடைய ஆராதனையில வாரீங்க, தேவனுடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கீங்க. அப்படின்னா ஏதோ வந்தேன் போனேன் என்று இராதபடிக்கு என் தேவனாகி கர்த்தர் தாமே நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. நாம் இந்த ஐக்கியத்துல பலப்படணும். நம்ம ஐக்கியத்துல பலப்படுதுன்னா என் விசுவாச வாழ்க்கை பலப்பட்டது, என் நீதியின் காரியங்கள் இன்னும் பலப்பட்டதுன்னு நீங்க சொல்லணும். நான் இந்த சபைக்கு போனேங்க, இந்த தேவ பிள்ளைகளோட ஐக்கியம் வச்சுங்க, இன்னைக்கு நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்ல வேதத்தை வாசிக்கிறேன், நான் நல்ல பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்துறேன் என்று இங்க உங்களால சொல்ல முடியுமா? நான் நல்ல சுவிசேஷ பணியை செய்கிறேன் சொல்ல முடியுமா? இப்படிதான் உங்களுடைய ஐக்கியம் இருக்கணும். இப்படிதான் நீங்க தேவனை தேட நீங்க பழகணும், சமாதானத்தை தேடணும், நீதியை தேடணும், அன்பை தேடணும். நல்லா கவனிப்போம். இயேசு கிறிஸ்துவால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தவறான ஐக்கியத்தை வைக்க மாட்டேன். நான் தேவ பிள்ளைகளோடு ஒரு நல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு ஐக்கியத்துல நான் இருப்பேன், நிலைத்திருப்பேன், பலப்படுவேன். இப்படி சொல்லணும். இது 2வது காரியம். 3வது காரியத்தை சொல்றேன். உலகம் இயேசு கிறிஸ்துவால் எனக்கு சிலுவையில அறையுண்டிருக்கிறது. உலகம்
நான் உலகத்திற்கு சிலுவையில அறையுண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துக்கும் எனக்கும் பகை இருக்கு. அப்போ இது எப்படி யோவான் சொல்றாரு கவனிங்க. 1 யோவான் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டார்னா அவருடைய அன்பு நமக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன ஊற்றுகிறார்? தேவனுடைய அன்பை ஊற்றுகிறார். இப்ப தேவ அன்புக்கு பாத்திரவான்களா நீங்க மாறிட்டீங்க. அதனாலதான் முந்தி நான் தேவன் அன்பு கூறல, ஆண்டவர் தான் என்கிட்ட அன்பு கூர்ந்தார். இல்ல, இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில மரித்ததினாலே பிதாவாகிய தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தினார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் அந்த கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகளை நான் விசுவாசித்து, இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த அந்த தியாகத்தை நான் கவனித்து, என்னுடைய பாவங்களை தேவசமத்தை அறிக்கையிட்டு மனஸ்தாப்பட்டு ஆண்டவரே மன்னி என்று கேட்டபோது இயேசு நம்ம தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சிட்டாரு. இல்ல, நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம். இப்போ உன்னத ஸ்தானத்திலே தேவன் நம்மை உயர்த்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். நம்ம இப்ப பெற்ற நாம் இப்போ ஒரு புதிய மனுஷனா மாறிட்டோம். இப்போ பழைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் திரும்பவே கூடாது. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்துல நீங்களும் நானும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூர்ந்தோம். எப்போ? ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி. அது பவுல் எப்படி சொல்றாரு? எபேசியர் 2:1-3. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாயும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். இங்க முற்காலம் முற்காலம் என்று அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறதை கவனிக்கணும். முற்காலம் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முந்தின வாழ்க்கை, நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை. அந்த பாவ வாழ்க்கையில நாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூர்ந்தோம். அப்போ எப்படி அன்பு கூர்ந்தோம்? அதை எப்படி சித்தரிக்கிறார் கவனிங்க. முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படி நீங்களும் நானும் நடந்தோம். இதை இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தின் ஃபேஷன், உலகம் எப்படினாலும் வாழலாங்க, கிறிஸ்துவம் எப்படியும் வாழ முடியாது. இப்படிதான் வாழணும்னு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனாய் மாறிட்ட பிறகு அவனுக்கு கிறிஸ்துவின் பிரமாணம் தான் முக்கியம், கிறிஸ்துவின் சட்டம் தான் முக்கியம். ஆண்டவர் நமக்கு அவருடைய சட்டங்களை கொடுத்திருக்கிறார். அந்த சட்டத்துக்கு பேரு கிருபையின் சட்டம், கிருபையின் பிரமாணம். முற்காலத்துல நம்ம எப்படி வாழ்ந்தோம்? உலக வழக்கத்தின்படி வாழ்ந்தோம், உலகத்தின் ஃபேஷன் படி வாழ்ந்தோம். உலகம் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணும், இப்படிதான் நடக்கும், இப்படிதான் பேசும், இப்படிதான் செய்யும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா உலகத்துல இருந்து வந்தோம். ஒரு பிசினஸ் போய் சொல்லணுங்க அப்படின்னு உலகம் சொல்லி தரும். ஒரு வக்கீலா வேலை பார்க்கணும்னா போய் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு எடுத்து சொல்லும், உலகம் சொல்லும். இந்த மாதிரி ட்ரெஸ் உடுத்தலன்னா உலகம் உங்களை அங்கீகரிக்காதுன்னு சொல்லும். உங்கள் நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்காது. உண்மைதான். முற்காலத்துல நீங்க அப்படிதான் வாழ்ந்தீங்க. ஆனா நல்ல கவனிங்க, இப்போ நீங்க கிறிஸ்தவர்களா மாறிட்டீங்க. இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்குதா? நீங்கள் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு யோசித்து பாருங்க. நான் இந்த உலகத்தின் வழக்கத்துக்கு செத்து போயிட்டேனா?
இந்த உலகத்தின் ஃபேஷனுக்கு நான் செத்து போயிட்டேனா? நல்லா கவனிப்போம். தேவனை தொழுது கொள்றோம், தேவனை ஆராதிக்கிறோம். உலகத்தின் ஃபேஷன் எந்த அளவுக்கு உங்களை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. அநேக பரிசுத்தவான்கள் அவங்க உலகத்துல இருக்கிற பழைய ஆடம்பரங்கள்லாம் விட்டுட்டு வந்தாங்க. ஆடம்பரங்கள் ஒரு காலத்துல பயங்கர நகை நட்டு போட்டிருப்பாங்க, பல விதவிதமான ஆடம்பர ட்ரெஸ் உடுத்திருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்க. ஆனா நீங்க என்ன தெரியுமா இருக்கு, அந்த உலகத்தின் அன்பு கொஞ்சம் உள்ளேயே இருக்கு, வெளியில போக மாட்டேங்குது. அதனால்தான் அவங்க அதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் மாத்திருவாங்க, நகை நட்டுலாம் போட மாட்டாங்க. ஆனா பிள்ளைகளுக்குடைய விஷயத்துல வரும்போது நல்லா போட்டுக்கப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த ஆசை இன்னும் முழுமா போல. அதனால பிள்ளைகளுக்கு கண்டிச்சு உணர்த்தவே மாட்டேங்கிறாங்க. நல்லா கவனிப்போம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நம்ம வாழ்க்கை ஓடுதா? இது உலகத்தின் வழக்கம் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்கள் முற்காலத்திலே மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து. ரெண்டாவது, நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுதான் நம்ம குறிக்கோளா இருந்தோம். ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி எப்படினாலும் வாழலாம், நானே ராஜா, நானே மந்திரி, நான் எடுத்த தீர்மானத்தை மாத்த மாட்டேன், நான் என் மாம்சம் மனசு விரும்பினபடிதான் நடப்பேன், இப்படின்னு நம்ம சொன்னோம். இன்றைக்கு இயேசுவை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க. இப்போ அப்படி அல்ல. இப்போ உங்க சித்தத்தெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிருங்க. இயேசுவே, தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஏன்னா மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போம். இந்த உலகத்தின் வழக்கங்கள், இந்த உலகத்தில் இருக்க ஃபேஷன், இந்த உலகத்தில் இருக்க மாயைகள் ஒரு நாள் அழிந்து போம். இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் அழிந்து போம். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் கார் வைத்திருக்கிறேன், எனக்கு பெரிய வீடு இருக்கு, எனக்கு பெரிய பதவி இருக்கு, இது மேல பெருமை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா, ஒரு நாள் இதெல்லாம் நீ விட்டுட்டு தான் போகணும். பரலோகத்துக்கு போகணும்னா ஆண்டவர் கேட்க மாட்டாரு, நீ இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்த, நீ எவ்வளோ சொத்து வச்சிருந்த, நீ எவ்வளோ கார் வச்சிருந்த. ஆண்டவர் இதெல்லாம் கேட்க மாட்டாரு. ஆண்டவர் சொல்வாரு, என் சித்தத்தை நீ எவ்வளவு செய்தாய், என் சித்தத்தை நீ எவ்வளவு செய்தாய். தேவனுடைய சித்தத்தை செய்வது உங்களுடைய தலையாய கடமையா இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு தேவ மனிதன் இந்த உலக வழக்கத்திற்கு சாக வேண்டும். அதே போல அவன் தன்னுடைய சித்தத்துக்கு சாக வேண்டும், மறிக்க வேண்டும். இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, நீங்க என் அன்பு கூர்ந்தீங்க, உம்மிடத்தில் அன்பு கூற என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு நான் என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லணும். அப்படி சொல்லலன்னா நீங்க உலகத்தை சிநேகிக்கிறீங்கன்னு அர்த்தம். உலகத்தை சிநேகிக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான், சத்ருவாயிருக்கிறான். நடந்து விடாதீங்க. யாக்கோபு இதை தான் சொன்னார், விசுவாசிகளை பார்த்து தான் சொன்னார். நீங்க ஜபிக்கிறீங்க, ஆனா அந்த ஜபத்துல என்ன இருக்கு? உலக அன்பு சிக்கிட்டு இருக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு
பகைஞனாகிறான். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்கள் இப்போ இந்த நிலைமைக்கு தள்ளப்படணுமோ? தேவனுக்கு பகைஞன் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படணுமோ? அந்த நிர்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்படணுமோ? ஆகவேதான் யாக்கோபு சொல்லி தராரு, உலகத்தை சிநேகிக்காத, அது தேவனுக்கு விரோதமான பகை. நீ பகைஞனா மாறிடுவ தேவனுக்கு. பாருங்க, இந்த ஜனங்கள் பற்றி பேசுறாரு, இந்த விசுவாசிகளை பற்றி பேசுறாரு. உங்களுக்குள்ள யுத்தங்களும் சண்டைகளும் ஏற்படுதே. யுத்தம்னா சண்டைனா வெளியில நடக்கல, இது எங்க நடக்குது? உள்ளுக்குள்ளதான் நடக்குது. உள்ளுக்குள்ள அவயவங்கள்ல நடக்குது. பாருங்க என்ன அழகா சொல்லிட்டாரு பாருங்க, உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. இப்ப இவன் ஜபிக்கிறான் பாருங்களேன். ஒரு விசுவாச ஒரு மகளோ மகனோ ஜபிக்கிறாங்க. எப்படி ஜபிக்கிறாங்க? இந்த இச்சைகளை உள்ள வச்சுக்கிட்டு, உலகத்தின் மேல அன்பு வச்சுக்கிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி ஜபம் பண்றாங்க. அதுக்கு என்ன ஜபம் சொல்லிட்டார் அவரு? தகாத விதமாய் ஜபம் பண்றீங்கன்னு சொல்றாரு. தகாத ஜபம், தேவனுக்கு பிரியமில்லாத ஜபம். நீங்க ஜபிக்கல, அதனால கிடைக்கல. நீங்க தகாத விதமா ஜபித்தீங்க, அதனால கிடைக்கல. அப்போ நம்ம எப்படி ஜபிக்கணும்? தேவனுடைய சமூகத்துல நம்முடைய சித்தத்தை தேவ சமூகத்துல அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி இப்படிதான் நீங்க ஜபிக்கணுமே ஒழிய உங்க ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தேவனை இழுக்க கூடாது. சில டைம் பாத்தீங்கன்னா முட்டாள்தனமா இருக்கும். என்னுடைய பார்வைக்கு முட்டாள்தனமா இருக்கு, ஆனா விசுவாசிகள் பார்வையில் அது முட்டாள்தனமா தெரியல. ஒரு விசுவாசியுடைய மகள் என்கிட்ட வந்து ஜெபிக்க சொல்றாங்க. என்ன ஜெபிக்கணும் சொல்றாங்க? எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு ஜெபிக்கணுமா. கேட்டா இப்போ இருக்கிற அந்த ஆள் ஃபர்ஸ்டே திருமணம் ஆனவர், அவருக்கு மனைவி இருக்கு, மனைவியும் பிள்ளைகள் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி லவ் பண்ணிட்டாலாம். லவ் பண்ணி இப்போ திருட்டுத்தனமா திருமணமும் பண்ணிட்டாங்க. இப்ப திருமணம் ஆன பிறகு எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், அதுக்கு என்கிட்ட ஜெபம் பண்ண சொல்றாங்க. நான் சொன்னேன், செய்ததே தப்பு, பாவமான காரியத்தை செஞ்சுட்டு வேற இதுல வேற உனக்கு குழந்தை வேணும் வேற கேக்குறியோ? ஜெபிக்கல. நம்ம தகாத விதமா எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு உலக சிநேகத்தை உள்ள வச்சுக்கிட்டு ஆண்டவரே 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 எனக்கு தாங்கன்னு எப்படி கொடுப்பாரு? நம்ம ஜபங்கள் தேவனுக்கு பிரியமான ஜபம் எப்பவுமா மாறும் தெரியுமா? என் சித்தத்தை என்றைக்கு நான் பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறேனோ, எப்பொழுது என் சித்தத்துக்கு மரித்து தேவ சித்தத்துக்கு என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேனோ, அப்பந்தான் அந்த ஜபம் தேவனுடைய பார்வையில ஒரு பிரீதியான ஜபமா மாறும். இயேசுவானவர் தேவ சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தவராய் நமக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபடுவதற்கு ஒப்பு கொடுத்தாரே. கெத்சமனே தோட்டத்தில் பிதாவை நோக்கி சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நிறைவேறுவதாக. அப்படி ஜெபம் பண்ணதுனால்தான் இயேசுவானுடைய அந்த ஜெபத்தை தேவன் அங்கீகரித்தார். அது தேவனுடைய பார்வையில் பிரீதியா இருந்தது. தேவ சித்தத்துக்கு முற்றிலுமாய் அர்ப்பணித்ததுனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்னைக்கு தேவ சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்கும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு என் தேவன் கல்வாரி சிலுவையிலே ஒரு பாதையை, ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டார். கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகளை பரிசுத்தமாக்குகிறதாய், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறதா இருக்கிறது. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை தருகிறதா இருக்குது. அப்படின்னா நல்ல கவனிங்க, இயேசுவானவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக தேவன் உயர்த்தினார். அந்த நாமமே அல்லாமல் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. அந்த நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். காரணம் என்ன? பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது ஒன்று சொல்லட்டும், அதுதான் நிலைத்திருக்கும். அதுதான் உங்களுக்கு நித்திய மகிமையை கனத்தையும் கொண்டு வரும். அப்போ இயேசுவால் எனக்கு உலகம் சிலுவையில அறையின்றிருக்குது,
நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன் என்று எப்போ சொல்ல முடியும்னா, என்றைக்கு என் சித்தத்துக்கு நான் மரித்து தேவ சித்தத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேனோ அன்றைக்கு தான் முடியும். அன்றைக்கு தான் என்னால் உலகத்தை நேசிக்க, உலகத்தை அன்பு கூற முடியாது. அன்னைக்குதான். இல்லைன்னா நீங்க உலகத்தை நேசிச்சுட்டு தான் இருப்பீங்க, உலகத்தை அன்பு கூட தான் கூந்துட்டு தான் இருப்பீங்க. அப்போ ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த உலக வழக்கத்துக்கு மறிக்கிறேன், என் சித்தத்துக்கு மறிக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். தேவசமத்துல நம்ம அர்ப்பணிக்க போறோம். 3 காரியத்தை தான் சொன்னேன். உலகம் எனக்கு இயேசுவால் சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? தேவனுடைய பலிபீடத்துல அர்ப்பணிக்கணும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க பழகணும். 2வது, நான் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நான் தவறான ஐக்கியத்திலே நான் பங்கு கொள்ள மாட்டேன். சுத்த இருதயத்தோடு ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து நான் ஐக்கியப்பட்டு அந்த ஐக்கியத்தை பலப்படுத்துவேன். 3வது சொன்னேன், ஐக்கியத்தை பலப்படுத்துறதோடு நிற்காம அடுத்தது தேவ சித்தத்துக்கு என்னையே அர்ப்பணிக்கிறேன். நான் இந்த உலக வழிபாடுகளுக்கு நான் சாகிறேன், என்னுடைய சித்தத்துக்கு நான் சாகிறேன். இனிமேல் நான் எனக்காக ஜீவன் தந்த இயேசுவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன், இதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிற அந்த கீழ்ப்படிதல் நமக்கு வேணும். இது இருந்துச்சுன்னா நாமும் அப்போஸ்தலனாகிய பவுல் போல சொல்லலாம், நானோ எதை குறித்து மேன்மை பாராட்டுவேன்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லலாம், இயேசுவால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில அறைந்திருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையிலே அறைந்திருக்கிறேன். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா?